சிரிப்பு கதைகளுக்கு ரொம்ப பேர் போனவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அவர் சொன்ன ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் அவரோட பொண்ணு 2 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு போட்டி நடத்தணும் ஊர் மக்கள் கிட்டன்னு ஒரு ஆசை. ஒரு போட்டியும் நடத்துறாங்க. போட்டினா ஒரு குளம் இருக்கு. அது ஃபுல்லா விஷம் நிறைந்த பாம்பு இருக்கு. அந்த குளத்துக்கு அந்த பக்கத்துல நிறைய வாலிபர்கள் நிக்கிறாங்க. இந்த பக்கத்துல ராஜாவும் அவரோட மகளும் இருக்காங்க. போட்டி என்னன்னா, அந்த குளத்துல இருந்து அந்த நீந்தி இந்த பக்கம் ராஜா கிட்ட வரணும். ஸோ நடுவுல நெறைய பாம்பு, நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி வரவங்களுக்கு ப்ரைஸா 3 ஆப்ஷன். 1 100 ஏக்கர் நிலம், இல்லன்னா 1000 ஆடு, அதுவும் பிடிக்கலன்னா ராஜாவோட மகளையே திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு ராஜா ஒரு பந்தயம் வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த சைடுல இருந்து ஒரு வாலிபர் கடகடன்னு அந்த குளத்துல குதிச்சு இந்த பக்கம் ராஜா கிட்ட வந்துட்டாராம். ராஜாக்கு ஒரே ஆச்சரியமா, பரவாயில்லையப்பா நீ வந்துட்ட, உனக்கு என்ன வேணும், நிலம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. இல்ல ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி என்னப்பா 1000 ஆடு வேணுமா? இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற என்னப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவான்னு கேட்டா அதுக்கும் வேணான்னு சொல்லியிருக்காரு. வேற என்னதான்ப்பா உனக்கு வேணும் ராஜா கேட்கும் போது அந்த வாலிபர் சொன்னாராம், என்னை யாரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க ஐயா, அதை யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொன்னாராம். இப்படிதான் நம்ம சிரிச்சு மகிழ நம்மளை சுத்தி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குங்க. மனம் விட்டு சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.